திருச்சிற்றம்பலம். தக்ஷகாண்டம் என்னும் நூலில் இருந்து பிரம்மதேவர் தக்ஷனுக்கு பின் வருமாறு உபதேசிக்கின்றார். எவர்கள் தலைவனாகின்ற சிவபெருமானைப் போல எம்மையும் நினைத்து சிறப்பு செய்கிறார்களோ அவர்கள் கொடுமை வாய்ந்த மனத்தினை உடையவர் ஆவார். நீங்காத துன்பம் தருகின்ற கொடிய நரகத்தில் விழுகின்ற அவர்களை அந்நரகம் ஒரு நாளும் கரையேற்றாது. சிவபிரானோடு எங்களையும் சமமென்று கூறுவோர் எங்களையும் துன்பம் என்னும் பெருங்கடலுள் தள்ளுவோர் ஆவார். புலித்தோலை ஆடையாக அணிந்தவர் முக்கண்ணருமான சிவபரஞ்சுடருக்கு நாங்கள் அன்பர்கள் எனவும் அவர்க்கு தொண்டு செய்து வாழும் தேவர்கள் எனவும் எம்மை துதித்தார்க்கு நாங்கள் அருள் செய்வோம். இதற்கு மாறாக நினைப்பவர்களை எங்கட்கு பகைவர் என்றே கருதுவோம். பரமசிவனே பதி, நாம் அனைவரும் பாசத்தில் கட்டுண்டு உழலுகின்ற பசுக்கள் என வேதங்கள் கூறுகின்ற உண்மையை தெளிந்து கொள்ள வேண்டுமானால் நாங்கள் இந்த பதவிகளை பெறுதற்கு வீரக்கழல் அணிந்த அப்பெருமானுடைய திருவடிகளை அருச்சித்து துதித்த ஆலயங்களை காண்பாயாக. அச்சிவபிரானுடைய அருளை பெறாது வீடு பேர் அடைந்தவர்கள் யாரும் இல்லை. அவர் அருளின்றி வாழுகின்ற தேவர்களும் பிறரும் யாரும் இல்லை. அவருடைய அருள் கிடைத்துவிட்டால் பின்னர் கிடைக்காத அரிய பொருள் ஏதும் இல்லை. இது சத்தியம். மைந்தனே, நீ அப்பெருமானையே சரணடைந்து அவரது திருவருளை பெறுவாயாக. திருச்சிற்றம்பலம்.